அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் நெசசரி. அத்தியாவசிய பொருள் கோட்பாடு. ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. எசென்ஷியல் நீட்னு சொல்லுவாங்க. உணவுப் பொருள்கள், அதுக்கப்புறம் உடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெல்டர்னு சொல்லக்கூடிய அந்த வீடு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்வி, அதுக்கப்புறம் மெடிக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள், அதாவது நெசசிட்டி அப்படின்ற கான்செப்டில் வந்துடும். இந்த கான்செப்டுக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பதில் தான் இந்த கான்செப்ட். அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் மைனரோ அல்லது பித்து பிடித்த நபர்களோ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆக முடியாது. அப்படி ஆயிட்டாங்கன்னா அது பேர் வாய்டுன்னு அர்த்தம். ஒரு மைனரை நீங்கள் உங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக எதனா பலன் அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அந்த கான்ட்ராக்டும் வாய்டாயிடும். வாய்டுன்னு மட்டும் சொல்ல வரல, வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற கான்செப்டையும் உபயோகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட், மைனர் கான்ட்ராக்டோ அல்லது பித்து பிடித்த நிலையில் உள்ளவர்களிடம் போடப்படும் கான்ட்ராக்டோ ஆரம்பத்திலிருந்தே செல்லாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இத்துணை கான்செப்டும் இவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? தாய் தகப்பன் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இதையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு யார் இதை செய்வாங்க? அதற்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மிக தெளிவான கான்செப்டை சொல்லுது. செக்ஷன் 68 மூலமாக நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த செக்ஷனை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெசசரிஸ்னால் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த பேராகிராஃப் படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு சிறுவனோ அல்லது சிறுமியோ 18 வயதிற்கு குறைவான எல்லா நபர்களும் வச்சுப்போமே, அல்லது மனநிலை சரியில்லாத நபருடன் ஒப்பந்தம் செய்ய இயலாது. தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளுக்கு. ஆல்ரெடி நம்ம தெளிவாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவர்களிடம் ஒப்பந்தம் செஞ்சால் அது செல்லாதுன்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது போன்றோரிடமும் சில அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த மாதிரி ஆட்கள் கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஆனால் அது அத்தியாவசிய தேவையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் பார்ட் சி அண்ட் பார்ட் டியில் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மைனர் அப்படின்ற ஒரு கான்செப்டை டச் பண்ணாமல் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க கொஸ்டின் தயாரிப்பாளர்கள். அதனால் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் நெசசரிஸை கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கவனமாக உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கிங்க. அந்த மைனர்னு கேட்டாங்கன்னா இந்த கான்செப்டையும் சேர்த்து எழுத பழகிக்கிங்க. மைனர் அக்ரிமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் டாக்ட்ரைன் ஆஃப் நெசசரிஸ் அந்த அளவுக்கு முக்கியம். அத்தியாவசிய தேவைகளுக்கான உணவு, உடை, உறைவிடம், கல்வி, மருத்துவம், இது எல்லாமே அத்தியாவசியம். இதை தவிர்த்து வருகின்ற எல்லாம் வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் கிடையாது. ஒரு சிலது பார்த்த உடனே சொல்லிடலாம் இது அத்தியாவசியமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அத்தியாவசிய பொருள்கள் போன்ற அவசிய பொருள்கள் வழங்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, வாங்கி கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்களுடைய செலவில் நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வழங்கியவர்கள் யார் அந்த மாதிரி வழங்குறாங்களோ அவர்கள் அந்த செலவினத்தை அந்த நபரிடம் சொத்திலிருந்து கேட்டு பெறலாம், ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தெளிவாக ஊரறிய நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணும். அதே போல் அக்கௌண்ட்ஸு தெளிவாக இருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கணும் நம்ம. ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த நபரிடம் பணம் கேட்டு வசூலிக்க முடியாது. 18 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த நபர்கிட்ட சண்டை போட்டு பணம் வசூலிக்க முடியாது அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் எழுதி வச்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. நெசசரிஸை தான் கொஞ்சம் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதை பற்றி நான் பேச விரும்பலை. நான் ஸ்ட்ரெயிட்டாக கேஸ் ஸ்டடிக்குள்ளே போயிடுறேன். சாப்பல் வெர்சஸ் கூப்பர் இன் 1844 நடந்த ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமி அவங்க மைனராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது, அவங்களுடைய கணவனை இழந்துடுறாங்க. இன் 1844 இதெல்லாம் சாதாரணமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா சிறுமி சிறுவர் கல்யாணம்லாம் நடந்தது. இப்போ தான் அது இல்லாத ஆயிடுச்சு. அது சரி, அவரது கணவரின் இறுதிச் சடங்கு செலவுகளை, அதாவது ஃபுனரல் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க,
சாப்பல் என்ற நபர், இந்த நபர் பார்த்தீங்கன்னா செய்கிறார், மேற்கொண்டார். சாப்பல் அந்த செலவுகளை கூப்பர், அதாவது சிறுமியின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த நபர், சிறுமியை வந்து பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த நபர் கூப்பரிடம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து கேட்குறாரு. அதற்கு சாப்பல் பார்த்தீங்கன்னா சாப்பல் கேட்ட பணத்தை கூப்பர் வந்து கொடுக்க மறுக்கிறாரு. அதன் காரணமாக வழக்கு தொடரப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் கேஸ். இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க ஆனரபிள் கோர்ட்டு. இறுதிச் சடங்கு செலவு போன்றவைகள் நெசசரியாக கருதப்பட வேண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை அரோஸ் பண்ணுறாங்க. இறுதிச் சடங்கு, ஒருவர் இறந்துருக்காரு, அந்த இறந்த நபரை பார்த்தீங்கன்னா மரியாதை அடக்கம் செய்ய வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அது அவசியம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சிறுமியாக இருக்குது. அதற்கு சாப்பல் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. உடனே அந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும்போது சிறுமியின் சொத்திலிருந்து இந்த செலவை மீட்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினையும் இந்த இடத்துல இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதுன்னா, இப்போவே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம், இது நெசசரியில் தான் வருது அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனரபிள் கோர்ட்டு நீங்கள் நினைக்கிறதையே தான் சொல்லுது. இறுதிச் சடங்கின் செலவு என்பது அத்தியாவசிய தேவைகள் ஆகும். எனவே செக்ஷன் 68 படி சிறுமியின் சொத்திலிருந்து சாப்பல் அந்த பணத்தை மீட்டெடுக்க உரிமை படைத்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.